தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் தாமிரபரணி கடைசியில் கலக்கிற ஊர் எங்கள் ஊர் தான். இப்போ 2-3 நாளாக மழை பெஞ்சதுனால எங்கள் மக்கள் தாழ் பகுதியில் இருக்க மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு உள்ள பெரிய சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் மீனவர்களும் பங்கு தந்தை ஃபாதர் தான் எங்கள் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி மக்கள் அங்கே வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைகள் பால் வசதி கூட கிடையாது, அத்தியாவசிய பொருட்கள் வசதி கூட கிடையாது. அட்லீஸ்ட் எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பால், முட்டைகள், இந்த சின்ன பிரெட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு பிரெட் இந்த மாதிரி இருந்து தந்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் எல்லா அணைகளும் உடஞ்சிட்டு, போட்ட அணைகள் ஃபுல்லாக உடஞ்சி ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி ரொம்ப சேதமாயிட்டு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பொருளும் வீட்டுக்கெல்லாம் பாருங்கள், அங்கே பாருங்கள், எல்லா வீட்லேயும் தண்ணி புகுந்து ரொம்ப அவதிப்படுறாங்க மக்கள். பால் வசதி இல்லாத கூட ரொம்ப குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் கூட ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால மருத்துவ வசதி கூட இல்லாமல் மக்கள் என்ன அந்த பக்கம் 6 கிலோமீட்டருக்கு அப்புறம் எங்கள் ஊர் ஆத்தூர் இருக்குது, அங்கே தான் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட போகாத அளவுக்கு மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் வணக்கம், நான் அந்த சேர்ந்தபூமங்கலம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் 6வது வார்டினுடைய உறுப்பினர். பட் எங்கள் ஊரில் என்ன நடக்குன்னா, தாமிரபரணி நேரத்தில் வெள்ளத்தில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி திறந்து விட்டதில் இப்போ தற்சமயம் நாங்கள் ஒரு 500 மூட்டை மண்ணள்ளி அடைச்சிருக்கோம். இதில் எப்போ வேணாலும் உடைப்பு ஏற்படலாம். சற்றவரை வரை இந்த உடைப்பு ஏற்பட்டால் எங்கள் கிராமத்தில் ஒரு 8 கிராமம் இருக்குது. 8 கிராமத்தில் ஒரு 20,000 பேர் வசிக்கிறாங்க. எங்களுடைய கிளர்க்கம்மா மட்டும் கூட இருக்காங்க. ஊர்க்காரங்க முன்னணியில் ஒரு 500 மூட்டை மண் அள்ளி வச்சுருக்கோம். எங்களுக்கு உடனே இதை ஒரு டிராக்டர் மூலமாக மண்ணள்ளி வச்சோ அடைச்சி தர முடியும்னு அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உரிய மக்களுக்கு சாப்பாடு வழங்கணும். வெளியே போக முடியாத அபாயம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இதை பார்த்து இந்த இடத்த பார்த்து உடனே அடைக்கணும். ரொம்ப பயமாக இருக்குது. இது நாங்கள் நிற்கிற இடம் சேர்ந்தபூமங்கலம் சிவன் கோயில் அருகில் 9வது சுக்கரஸ்தலம். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் அதிகமான கனமழை பெய்ததன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 60,000 கன அடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. கடைசியாக பார்க்கின்ற போது புன்னக்காயல் பகுதியில் ஏற்கனவே ஒரு ஜேசிபி கொடுத்து அதனுடைய முகத்துவாரத்தை தோண்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹிட்டாச்சு வேணும், அது வந்தால் தான் தோண்ட முடியும்னாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் இன்றைக்கு செய்யப்பட்டு இன்றைக்கு ஆத்தூர் பகுதியில், மேலாத்தூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை கல்யாண மண்டபத்தில் ஏறக்குறைய 300 மக்கள் இருந்து அவர்களும் உணவு உண்பதற்கு, அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோல் வடக்காத்தூரிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேண்டிய உணவு அத்தனை வகைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 48 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 48 முகாம் என்று சொன்னாலும் பெரிய அளவில் எங்கேயும் பாதிப்பு அடைஞ்சு அங்கே தங்கலை. அதிகமாக அங்கே சொல்ல போனால் ஆத்தூர் பகுதியில் தான் 300 பேர் தங்கியிருக்கிறாங்க. அதுபோல் புன்னக்காயல் பகுதியிலும் உபரி நீர்கள் அதிகமாக ஊருக்குள் சென்றதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கும் எந்தவித பாதிப்பு வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கின்றது. நாங்களும் சென்று அதை பார்த்து அதை சரி செய்திருக்கின்றோம். ஏற்கனவே அந்த புது பாலத்தை எப்படி செப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு ஹைவே போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. வெகு சீக்கிரத்தில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.